குமாரி அன்னியன் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். அதிமுக ஐடி விங்கை சார்ந்த ஒரு நபர் இந்த பாட்டை வெளியிட்டிருந்தார். இதே மாதிரி ஏகப்பட்ட பாடல் அவர் வெளியிட்டிருந்தார் என்பதும் அதிமுக கேம்பெயினுக்கு அவருடைய வீடியோ ரொம்ப பெரிய அளவில் உந்து சக்தியாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் மறுக்கவே முடியாது. நான் கூட பார்த்து மனுஷன் பொழக்கிறாப்புலப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஏன்னா க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய கேள்வியாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்போயே தெரிஞ்சு போச்சு அது ஐடி விங் சார்பாக யாரோ வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள், இல்லாட்டி ஐடி விங்குக்கான அந்த பேக் போன் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர்கிட்ட நானும் கேட்டேன், என் டீம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க இது இந்த டீம் தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இதெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சம்பள பாக்கி கொடுக்கலையாமே அதிமுக. பன்னியாராக வந்துட்டு ஏடிஎம்கேக்கு கீழே ஸ்ட்ராட்டஜி டீம், அதாவது கேம்பெயின் டீமாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பிரமணியாக்கு கீழே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மந்த் அப்புறம் மே ஜூன் மந்தோடைய சேலரி வரவே இல்லை. எல்லாருக்குமே நாங்கள் ஒர்க் பண்ணும் போதே எங்களை வந்துட்டு ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ், அதாவது என்னன்னு இல்லை, எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்துட்டு ரொம்பவே அவங்க தகாத வார்த்தைகளை திட்டிருக்காங்க. ரொம்ப கெட்ட வார்த்தைகளை, ரொம்ப இழிவான வார்த்தைகளை பொம்பளை பசங்களை கூட, இன்க்ளூடிங் பொம்பளை பசங்களை கூட திட்டிருக்காங்க. தோத்துட்டீங்க, ஓகே, உங்களுக்காக வேலை செஞ்சுருக்காங்க, அதுவும் நீங்கள் காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் அது பெய்டு ஐடிவிங்க தான். அவங்க வந்து வாண்டடாக வந்து நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன், உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாருமே செய்யலை. உங்களுக்கு வேலை செஞ்ச ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இத்தனை பேர் வந்து இப்போ சம்பளம் கிடைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அஃபிஷியலாகவே வெளி உலகத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே அந்த நிறுவனத்தை பார்த்து உடனடியாக சம்பளம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை அதிமுகவினுடைய ஐடி விங் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசின பிறகு ஏதாவது முடிவுகள் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஒரு சக கண்டென்ட் கிரியேட்டராக நான் சொல்கிறேன், இது சரி கிடையாது. அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். அது இழுத்தடிப்பது, மெயில் அனுப்புறது, ஏதாவது பேசிட்டாங்கன்னா மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு மிரட்டுறது, இதெல்லாம் நம்பியார் காலத்துலேயே அவங்க பார்த்துருப்பாங்க. ஒருவேளை இப்போ வேணால் சும்மா இருக்கலாம், பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது. அந்த நிறுவனத்தை சொல்கிறேன், அந்த நிறுவனத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்து வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறத கொடுப்பாங்களா இல்லையா பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஆடி பெஸ்டி சேல் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒய் பென் நம்ம கொடுத்துருந்தோம், 3D பென் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு சூப்பரான RC கார், எம்ஆர்பி 3200 3500 போட்டிருக்காங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் தேடி பார்த்துட்டேன், ஒரு 1500 மேலே இருக்குது. பட் இப்போ கிட்ஸ் பெஸ்டியில் 9 to 9 உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நீட்டு EWS, ஐயோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் அப்பா, ஆமாப்பா. நீட்டு, ஓ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்பா, ஆமாப்பா. இதெல்லாம் எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கும் போது பாஜகவை விட தாவேக அரசாங்கம் பதறுகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி MK ஸ்டாலின் சொன்னதாக சன் டிவிலலாம் நான் ஒரு நியூஸ் கார்டு அப்படிங்கிறத பார்த்தேன். பதறாதா பின்ன சாரே, 5 வருஷம் கோமா ஸ்டேஜில் இருந்த நிறைய சப்ஜெக்ட்டுக்கு இப்போ உயிர் வந்திருக்கு. உயிர் வந்ததோடு மட்டும் இல்லாமல் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்திரிச்சு நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நான் போராட்டத்தில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி பீலாவெல்லாம் காண்பித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த சப்ஜெக்டை பார்த்து எல்லாரும் பயப்பட தானே செய்வாங்க. எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, ஒரு 4 கட்ட போராட்டம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. அதுவும் குறிப்பாக எங்கே எடுத்தாலும் தாவேக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம், போர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்வதற்காக செயல் வீரர்களாக அங்கே நிறைய பேரை நீங்கள் களமாட வச்சுருக்கீங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் சார் இடிக்குது. மக்கள் யாரும் அவ்வளோ முட்டாளெலாம் கிடையாது. 5 வருஷம் ஒன்றுமே பேசாமல் இப்போ தாவேக அரசாங்கத்திடம் தீகாக்காரங்க வராங்க. ஃபஸ்ட்டு நீ போடா மச்சான் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி விடுப்பாங்களா இருக்கும். தீகாக்காரங்க வந்து நாங்கள் நீட்டுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம், எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் பெரியார் வந்து உங்களுடைய ஒரு கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க, நாங்களும் அதே கொள்கை தலைவர், எங்களுக்கான தீகா தெரியுமில்ல உங்களுக்கு, நாங்கள் யாருன்னு, அதனால் எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார்வால் நீங்கள் கேட்டது ஓகே, ஆனால் கேட்ட இடமோ நீங்கள் 2 வீலர் வச்சு பெரிய பேரணி நடத்த போகிறீங்கன்னு சொன்னீங்களே, அதில் ஏதாவது சட்ட சிக்கல் வந்துடும். ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, அதை இது இப்போ தேவையா, அதனால் இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி தாவேக அரசாங்கம் சொல்லிட்டாங்க. இந்த தீகாவினர் இருக்காங்க பார்த்தீங்களா, திமுகவை விட மிகப்பெரிய அளவில் தாவேகாக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க இந்த தீகா கும்பல் தான். அதுலேயும் குறிப்பாக பெரியாரிசம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய உண்மையான பெரியாரிஸ்டுகள், உண்மையான களப்போராளிகள் மேலே எப்போதுமே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறோம். ஆனால் போலி பெரியாரிசத்தை பேசிட்டு வந்துட்டு பெரியார் இதைத்தான் சொன்னார், இதை மட்டும்தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி பெரியாரை வச்சு உருட்டுறவங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா,
அவனுங்களை பார்த்தா தான் அந்த ஒரு ஒரு காண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். உண்மையான பெரியாரிஸ்ட்டை பார்க்கும்போது எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்கப்பா, சமூகத்துக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் கருத்துக்களை அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இந்த போலி பெரியாரிஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது ஹிந்து மதத்தை மட்டும், இல்லாட்டி இந்த சாதியினரை மட்டும், இல்லாட்டி இந்த மாதிரியான மக்களை மட்டும், இல்லாட்டி இந்த மாதிரியான ஆண்களை மட்டும். என்னடா இது? பெரியார் உயிருடன் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக இதை இப்போ சொல்லியிருக்கவே மாட்டார். காலத்துக்கு ஏற்ப பெரியார் அவருடைய கொள்கையை மாற்றிக்கொண்டார். எந்தெந்த ரீசன் எப்படி எப்படி மாறுபடுது, அதுக்கு தகுந்த மாதிரியான சமூகத்தை எப்படி சீர்படுத்துவது அப்படிங்கிறத பெரியார் அடிக்கடி அவரை செல்ஃபாக படித்து கொண்டார். அதன் பிறகு அவர் சொன்ன கருத்துக்கள் மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய அரசியலில், இப்போ இருக்கக்கூடிய ஏமாற்று பேர்வழிகள் நிறைந்த அரசியல் உலகத்தில் பெரியார் தனியாக இருந்திருப்பார். ஆனால் என்ன, திகாரங்களை ஏவி விட்டு திமுகவினுடைய அந்த ஐடியா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. உடனே திமுக மறுபடியும் நாங்கள் நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் முடியாது சார், இங்கே ஆல்ரெடி மாணவர்களுடைய போராட்டம்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, நீங்களே சொல்லுங்கள். இப்போ தானே மாணவர்களுடைய போராட்டம் முடிஞ்சிச்சு. சிபிஐ அவங்களுடைய அந்த கம்யூனிஸ்டினுடைய பாலன் இல்லத்தில் வச்சு பெரிய அனுமதிலாம் கொடுத்தாங்க, ஒரு அரெஸ்ட்டு கூட நடக்கலை. கரெக்டாக இன்றைக்கி என்னென்னா, கம்யூனிஸ்டுக்காரங்களும் இதுக்கு தகுந்தாப்புல தாவேக அரசாங்கம் செய்வது சரியா, தாவேக இந்த அனுமதியை கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னா சாரசாரியாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இன்செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கணும். அதை தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விரும்புகிறார்களா, இதுக்கு தான் ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆதரவு கொடுத்து கடிச்சு வைக்கிற மாதிரி கடிச்சு வச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி பலரும் சோஷியல் மீடியாவில் கேட்டுட்ருக்காங்க. தாவேக அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க, சார் இப்படி ஒரு கட்சியை நம்ம வச்சுக்கிட்டுமா, இணைத்து இருக்க வேண்டுமா, இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம கூட்டணியில் அதிகாரத்தில் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல், இவங்களுடைய முதலாளிகள் இல்லாட்டி இவங்களுக்கான அந்த திமுக திக இப்படின்னு சொல்கிறவங்க கூடயே இவங்க மறுபடியும் போனால் கூட பரவாயில்லை, நம்ம கூடவே இருந்து அட்டைப்பூச்சி மாதிரி இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் ஏகப்பட்ட பேர் கம்யூனிசத்தினுடைய சில சித்தாந்தங்கள், சில சித்தாந்தவாதிகளுடைய அந்த விமர்சனங்கள், இது எல்லாமே தாவேகாக்கு ரொம்ப பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறது. இதை எப்படி சரிப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ராசாக்களா, உண்மையிலேயே தெரியலை. அடுத்ததா இதுக்கு ஒரு விமர்சனத்தை கொடுக்கணுமா வேண்டாமா? எப்படினாலும் ஸ்டாலின் அவர்கள் நம்மகிட்ட இப்படி எப்போ மேகதாது அணை எம்பிட்டு பெரிய பிரச்சனை தெரியுமா, தாவேகா மெத்தனமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தாவேகா கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். அதிகாரத்தை இழந்த பொறாமை வேற ஒன்றும் கிடையாதுப்பா, ஜெலுசில் குடிக்க சொல்லுங்கப்பா, மாலா 10ஆம் நம்பரில் போடுடி ஃபேனை அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியை அவர் தான் சொன்னார். முன்னாள் முதலமைச்சர் தான் சொன்னார், எரிதடி மாலா ஃபேனை 10ஆம் நம்பரில் போடு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க. தாவேகாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அதிகாரத்தை இழந்த பொறாமை, மேகதாது விவகாரம் தற்போது உருவானது போல திமுக பேசுது. ஆப்வியஸ்லி ஏதோ மேகதாது இன்றைக்கி தான் வந்துச்சு போல. மேகதாது விவகாரம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உரிமை சார்ந்த எந்த விவகாரத்திலும் தமிழக விவசாயிகள் நலன்களும் தமிழக மக்கள் நலன்களும் பாதிக்கப்பட தாவேகா அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது. கேட்டுச்சா குதூஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இடம் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக அடுத்ததாக அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை சார் அதெல்லாம் இப்படி மேகதாதுல அணை கட்டுவதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிச்சு பொலிச்சுன்னு அடிச்சிருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவனாவது அங்கே அணை கட்டுறன்னு சொல்லி பேசிட்டு வந்த, அதெல்லாம் முடியவே முடியாது. தமிழ்நாடு அங்கே அப்பீல் பண்ணது சரியாக போச்சு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அது மட்டும்தான் சொன்னாங்களா? காவிரி நீர் மேலாண்மை என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, தண்ணீர் திறக்க கர்நாடகத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். போடுங்கடா வெடிய. என்னடா இது, இவ்வளோ நாள் இந்த இம்பிட்டு நைட்டு இதை தான் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தியான்னு சொல்லி விவேக பார்த்து அந்த பாட்டியம்மா எட்டி உதைப்பாங்க பாருங்க. திமுகவினுடைய ஒட்டுமொத்தமான நாடகமும் இந்த 2 அறிவிப்புகளால் துவம்சமாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இத்துடன் இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் நாமும் தாவேகாக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக இது ஒரு லாங் டேர்ம் பிரச்சனை தான். அப்போ இந்த லாங் டேர்ம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதற்கு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட போகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. நிறைய அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி, நான் கர்நாடகத்துக்கு போய் நீங்கள் பேசக்கூடாது, அவங்களை இங்கே வர சொல்லுங்கள், இல்லாட்டி நம்ம பேச்சுவார்த்தையிலே ஈடுபடக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறவங்க அரசியலுக்காகவும் அரசியலை மக்கள் மத்தியில் திணிப்பதற்காகவும் மட்டும் வேலை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா, ஒருவேளை உண்மையிலேயே நம்ம அங்கே போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி சக்ஸஸ் ஆகிருச்சு, 2 பேருக்கும் சமமான இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னா, பேசி முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்கா? குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டுமே, 2 பேர் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். உலக போரே நிப்பாட்டுறதுக்கு பேச்சுவார்த்தை தான் சார் காரணம். நேற்று பாருங்கள், ஈரான், அமெரிக்கா, ஈராக்கு, சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி நிறைய போர் பதட்டம் இருந்தது. அந்த இடத்துலையும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேச்சுவார்த்தை வழியாக இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே சார் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க.
2 போரையே நிப்பாட்டுகிறது பேச்சுவார்த்தை. 2 மாநிலங்களுடைய பிரச்சனையை முடித்து வைக்காதா என்ன? ஆனால் இதில் அரசியல் செய்கிறவன் மட்டும் நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்கான்யா. நீங்கள் பேச போகக்கூடாது நம்முடைய இப்போ நான் கீழே இறங்கி போகிறதுனால நான் வீழ்ந்து விட்டேன் அப்படிங்கிறது அர்த்தமா? நான் மன்னிப்பு கோர்றதுனால நான் தவறானவன் அப்படிங்கிறது அர்த்தமா? கண்டிப்பாக கிடையாது. நான் இறங்கி போகிறேன். ஒரு உறவை, ஒரு புருஷன் பொண்டாட்டி உறவாக இருந்தாலுமே சரி, அது நல்லபடியாக போகணும்னா ஒருவேளை பல நேரங்களிலும் புருஷன் அப்படின்னு சொல்லவே இறங்கி போக வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை மனைவி ரொம்ப இறங்கி போயிட்டே இருப்பாங்களா இருக்கும். ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்கள், அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பம் ஓடும். இதில் இறங்கி போகிறது, ஏறி போகிறது, கர்வம், ஆணவம், திமிர்த்தனம், ஆண்ட பரம்பரை எங்கேருந்துடா வாரீங்க அப்படிங்கிறது தெரியாமையே நாங்கள் அரசியல் படிச்சுட்டு இருக்கோம்யா. நாங்கள் படித்த அரசியல் இதுதான். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அரசியல் வித்தியாசமாக இருக்குது. நாம் இறங்கி போகக்கூடாது, நம்ம கெத்தை விட்டுறக்கூடாது, நாமெல்லாம் எப்படிப்பட்ட நிப்பாட்டு, நாங்களாம் யார் தெரியுமா, நாங்களாம் ஆண்ட இதைத்தான்றா அங்கே பிரிவினை நீ சொல்கிற, இதைத்தான்றா பிற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்கிற, இங்கே வந்துக்கிட்டு மறுபடியும் பீலா விட்டுட்டு இருக்கீங்களே, என்னையா இது? சரி, இப்போ தீகாக்காரங்களுக்கு அனுமதி கொடுக்கல பார்த்தீங்களா? அப்போ கொஞ்சம் பேர் அதுக்கான ட்வீட் எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு நண்பர் போட்டிருக்காரு, அனுமதி கொடுக்கலாம், தப்பே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன சந்தேகம். திராவிட கழகத்தினர் எல்லோருக்கும் பொதுவானவர்களா? தீகா எல்லோருக்கும் பொதுவானவர்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கடந்த 5 வருடத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைக்காக ஆட்சி செய்த திமுகவை எதிர்த்ததுண்டா? இப்போது அனுமதி கொடுத்தால் பாஜகவை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்களா, இல்லை தாவேகாவை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்களா? ஆப்வியஸ்லி தாவேகா தானே சார். ரகசியம் இருக்கு, நீட்டை ஒழிச்சிடுவோம் சொன்ன திமுகவை எதிர்த்து பேசுவார்களா? அது எப்படி சார், எஜமானங்களை எதிர்த்து பேசிட முடியுமா? ரகசியம் இருக்குது 7 மாதத்தில், அது தட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ப்ரோஸ். அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். தட் இஸ் நாட் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நேற்று தான் ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார். அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு, பொலிட்டிக்கல் அஷூரன்ஸ், இதுக்கு படிக்கிறதுக்கே நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும் போலயே. இது எதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் டிவிக்காவை இழுத்து அவதூறு பேசுவார்கள். இதற்கு எதுக்கு பெர்மிஷன்? சும்மா அந்த குண்டா அந்த கொடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அதுக்கு தான் பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி அவர் ட்வீட் போட்டிருக்காருங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தோழர் பி சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? திராவிடர் கழகம் மேற்கொள்ளவிருந்த பரப்புரை பயணத்திற்கு தமிழ்நாடு அரசு விதித்திருக்கும் தடை வன்மையான கண்டனத்துக்குரியது. கருத்துரிமை, பேச்சுரிமை என்பது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை. அதனை மறுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடந்து கொள்வது சரியல்ல என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். திராவிடர் கழகம் பிரச்சாரம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. மறு வச்சா மறு வைக்கலனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை, எனக்கு புரியலை. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த தீகாவினர் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இதுக்கு முன்னாடி பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, பாஜக, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லுவாங்களே தவிர, அதை தாண்டி கடந்த 5 வருஷத்தில் அவங்க செஞ்ச போராட்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறார். அந்த போராட்டத்தினுடைய வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களும் கேட்கிறார்கள். அந்த போராட்டம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்ட்டி ஃபண்டு ஐயா வந்துருச்சியா, நிறைய பேர் பார்ட்டி ஃபண்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி ஃபண்டால் நான் ரொம்ப அவமானம் அடைந்திருக்கிறேன், ஏகப்பட்ட ரூபாயை லாஸ் பண்ணியிருக்கேன். யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் செந்தில் பாலாஜி முதலுரிமை கொடுத்தார். கடந்த ஆட்சியில் திமுகவினருக்கு மட்டுமே டெண்டர் கொடுக்கப்பட்டது. டிரான்ஸ்போர்ட் தொழில் நடத்தி வரும் நபர் இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாருங்க. அப்போ பார்ட்டி ஃபண்டு உண்மை அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி தனியார் பள்ளிகளுடைய விவகாரத்தில் அரசகுமார், முத்துக்குமார் அப்படிங்கிறவங்க 100 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சாங்கங்கிறதே இன்னும் யாராலையுமே நம்ப முடியாத அளவுக்கு திமுகவினர் உறைந்து போயிருக்கிறார்கள். நம்ம பேர்லாம் வெளியில் வந்துருமோனி. இதில் இந்த பார்ட்டி ஃபண்டு விஷயம்லாம் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அள்ளு விட்டுரும்ல. பார்க்கலாம் அடுத்தடுத்து தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றையா, கடைசியாக ஒரு குழுவை அமைத்தார்கள் பாருங்கள். எல் நினோ காலநிலை மாற்ற நிகழ்வு பேரிடர் மேலாண்மைக்கான நிபுணர் ஆலோசனை குழுவை அமைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு. அந்த குழுவினுடைய பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள், மிகப்பெரிய அளவில் படித்தவர்கள். நல்ல வேலையா இந்த உலகு நண்பர்கள் அப்படிங்கிற அந்த கூட்டத்திலேருந்துலாம் ஆட்களை எடுக்காமல் நல்லா படித்தவங்களை வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. எல்னினோ அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கடந்து போகிறதுக்கு அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது விவசாயிகளையும் நம்முடைய இயற்கை வளங்களையும் பெருசாக பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கு இப்போவே நம்ம தயாராகி கொள்ள வேண்டும். அதை விவசாயிகளுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் பெரிய வேலை. அந்த வேலையை இவங்க கச்சிதமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். நல்லதை பகிர்ந்து நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன்ல, நல்லா பாருங்கப்பா. நிறைய வீடியோ மிஸ் ஆகிராமப்பா. நேற்று ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன், 24 நிமிஷம் ஓடும். நீங்கள் தான் பெரிய வீடியோ போடுறாவிக்கின்னு சொன்னீங்க. பெரிய வீடியோலாம் போட்டிருக்கேன், சரியாக பார்க்காம எதுவும் விட்டுறாதீங்க.
நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஆர்சி ஒரு மெட்டல் ஜீப் கார். டோட்டலாக சூப்பரான அந்த ஜாய்ஸ்டிக் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். அது கூடவே லைட் ஃபங்க்ஷன் இல்லாமல் டோர் ஓப்பனபிள் கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டல் பாடி இருக்கக்கூடிய ஒரு ஆர்சி கார் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கணும்னா அதுக்கான சாம்பிள் வீடியோஸ் நான் இதில் இணைச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு 30 பீசஸ் இருக்குது, வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ச்சியாக இதே மாதிரி பெஸ்ட் சேல் இருக்க போகுது. ஸோ அரசியல் சதுரங்கத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு எண்ட் பார்ட்டும் பார்த்துக்கோங்க. அதில் கிட்ஸ் பெஸ்டிக்கான ஆஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.